ராவணன் மந்திர ஆலோசனை கூட்டத்தில் நம் நகரத்தின் 4 புறங்களிலும் வானர படைகள் போருக்கு ஆயத்தமாக நிற்கின்றன. இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி கூறுங்கள் என்றான். அப்பொழுது நிகும்பன் என்னும் அரக்கன் எழுந்து நின்று, நம் நகரை சூழ்ந்து கொண்ட கேவலம் இந்த வானர படைகளுக்காக நாம் வருந்தலாமா? இவர்களை காட்டிலும் நம்மிடம் 1000 சேனைகள் நம்மிடம் உள்ளது என்றான். மந்திர ஆலோசனையில் நடந்தவற்றை விபீஷணனின் மனைவி கேட்டுக்கொண்டு சீதையிடம் சென்று கூறினாள். சீதா, ராமனை வெல்ல இவ்வுலகில் எவரும் இல்லை. ராவணன் உன்னிடம் நாடகமாடி உள்ளான். இலங்கை நகரத்தின் போர் முழக்கங்கள் உனக்கு கேட்கிறதா இல்லையா? ராமன் போருக்கு ஆயத்தமாக இலங்கை நகரின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறான். அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினாள். ராவணன் மந்திர ஆலோசனையில் ராவணனின் மாமனான மாலி எழுந்து, ராவணா, காம உணர்வு துன்பத்தைத்தான் தரும் என்பதை புரிந்து கொள். இலங்கைக்குள் புகுந்து நம் அரக்கர்களை அழித்து நம் நகரை தீ வைத்த அனுமனின் கையில் இருந்த ஆயுதம்தான் என்ன? சுக்ரீவன் உன்னுடன் போரிட்டு உன் கிரீடத்தில் இருந்த மணிகளை பறித்துச் சென்றபோது அவன் கையில் இருந்த ஆயுதம்தான் என்ன? உனக்கு இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழிதான் உள்ளது. நீ சீதையை ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு அவனிடம் சரணடைவதுதான் நல்லது என்றான். மாலி சொன்னதை கேட்டு ராவணன் கடுங்கோபம் கொண்டான். ராவணன் மாலியிடம், என் வலிமை என்ன என்பது தெரியாமல் நீ பேசுகிறாய். நீ எனக்கு நல்ல வழியை காட்டவில்லை, பெரும் அழிவைத்தான் காட்டுகிறாய். நீ இது போன்ற அறிவுரைகள் கூறுவதாக இருந்தால் நீ பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்றான் கோபத்துடன். பிறகு ராவணன் தன் படைபலம் கொண்ட சேனைக்கு உத்தரவுகளை பிறப்பித்தான். இலங்கையின் கிழக்கு திசை வாயிலுக்கு படைத்தலைவனுடன் 200 கோடி ஆயுதம் தாங்கிய அரக்கர் படையை அனுப்பி அங்கு தயார் நிலையில் நிற்கும் வானரப்படை தளபதி நீலனோடு போரிடுவதற்கு அனுப்பி வைத்தான். ராவணன் தனது மகன் மகோதரனை அழைத்து 200 கோடி படையுடன் சென்று தென் திசை வாயிலில் தயாராக இருக்கும் அங்கதனுடன் போரிடத் தயாராகுமாறு அனுப்பினான். பிறகு ராவணன் இந்திரஜித்தை அழைத்து, மகனே, நீ 200 கோடி சேனையுடன் மேற்கு வாயிலுக்கு சென்று அங்கு போருக்கு தயார் நிலையில் நிற்கும் நம் நகருக்கு பேரழிவை செய்த அந்த அனுமனிடம் போர் புரிய தயாராக இரு என்றான். அடுத்து ராவணன் விருபாட்சனை அழைத்து, விருபாட்சா, நீ நம் சேனைகளோடும் அமைச்சர்களோடும் இலங்கை நகரத்தின் காவல் பொறுப்பை ஏற்றுக்கொள் என்றான். நான் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என 200 கோடி படைகளுடன் வடக்கு வாயிலுக்கு சென்று அந்த ராமனோடும் லட்சுமணனோடும் போரிட தயாராக இருப்பேன் என்று நகரின் பாதுகாப்பையும் படைகளின் அணிவகுப்பையும் நிர்ணயித்தான். 4 புறங்களில் நிற்கும் ராம லட்சுமணன் மற்றும் வானர படைகள், ராவணனின் உத்தரவின்படி நிற்கும் அரக்கர் படைகள் பற்றி சிறு தொகுப்பு. ராமலட்சுமணர் வானர படைகள். மேற்கு திசை அனுமன் 17 கோடி வானரப்படை. கிழக்கு திசை நீலன் 17 கோடி வானரப்படை. தெற்கு திசை அங்கதன் 17 கோடி வானரப்படை. வடக்கு திசை ராமலட்சுமணன் 17 கோடி வானரப்படை. விபீஷணன் அரக்கர்களை கண்காணிக்கும் பணி. ராவணனின் படை. மேற்கு திசை இந்திரஜித் 200 கோடி அரக்க சேனை. கிழக்கு திசை படைத்தலைவன் 200 கோடி அரக்க சேனை. தெற்கு திசை மகோதரன் 200 கோடி அரக்க சேனை. வடக்கு திசை ராவணன் 200 கோடி அரக்க சேனை. விருபாட்சன் நகர காவல் பொறுப்பு. அன்றைய பொழுது கழிந்தது. அடுத்த நாள் சூரியன் தன் ஒளிகளை வீசிக் கொண்டிருந்தது. வடக்கு வாயிலுக்கு வெளியே ராமர் தனது 17 கோடி படையுடன் போருக்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார். ராமர் ராவணனுக்காக தன் கோதண்டத்தை ஏந்தி போருக்கு தயார் நிலையில் இருந்தார். ராவணன் வடக்கு வாயில் வழியாக போருக்கு வருவான் என்று வெகுநேரம் எதிர்பார்த்து ராமர் காத்து கொண்டிருந்தார். வெகுநேரமாகியும் ராவணன் போருக்கு வருவது போல் தெரியவில்லை. இதற்கு மேல் காத்திருப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று நினைத்த ராமர் விபீஷணனை அழைத்து, இதற்கு மேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தொடங்கினார். அவர்கள் சிறை வைத்திருக்கும் சீதையை விடுவிக்குமாறும், அப்படி இல்லை என்றால் போருக்கு வருமாறும் நாம் ஒரு தூதுவனை அனுப்பலாம் என்று முடிவெடுத்தனர். ராமரின் ஆலோசனையை கேட்ட விபீஷணன், இதுதான் சரியான செயல் என்றான். சுக்ரீவனோ, நாம் மிகவும் வலிமை வாய்ந்த வீரனை அனுப்புவதுதான் சிறந்தது என்றான். இதை கேட்ட லட்சுமணன், அண்ணா, ராவணனின் மேல் இரக்கம் காட்டி தூது அனுப்புவது சரிதானா? நாம் இப்பொழுது ராவணனை அழிப்பதை விட்டுவிட்டு அவனுக்கு தூது அனுப்புவதா? அந்த ராவணன் தேவர்கள் முதற்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தியவன். அன்னை சீதையையும் கவர்ந்து சென்று சிறையில் வைத்தவன். அவன் நம் தந்தை போன்ற ஜடாயுவை கொன்றவன். இவ்வளவு செய்த ராவணனின் மீது கருணை காட்டி அவனுக்கு தூது அனுப்புவது சரிதானா என்று கேட்டான். ராமர் லட்சுமணனிடம், தம்பி லட்சுமணா, நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான். அரக்கர்கள் அழிவது நிச்சயம். ஆனால் நம் தர்ம நெறிப்படி
தூது அனுப்புவதுதான் பெருந்தன்மையை குறிக்கும் என்றார். பிறகு லட்சுமணன் தூது அனுப்புவதற்கு சம்மதித்தான். பிறகு அனைவரிடமும் யாரை தூது அனுப்புவது என்று ஆலோசித்தார். ராமர், நாம் மறுபடியும் அனுமனை அனுப்பினால் நம்மிடம் சிறந்த வீரர்கள் எவரும் இல்லை என்று அவன் நினைத்துக் கொள்வான். அனுமனை தவிர சிறந்த வலிமைமிக்க வீரர் உள்ளார்களா என்று யோசித்தார். உடனே ராமனின் நினைவுக்கு வந்தது வாலியின் மைந்தன் அங்கதன்தான். ராமர் அனைவரிடமும் நாம் அங்கதனை தூது அனுப்பலாம் என்றார். அனைவரும் சம்மதித்தனர். அங்கதனை வரச் சொல்லி இதற்கு செய்தி அனுப்பினர். அங்கதனும் உடனே அங்கு வந்து சேர்ந்தான். அங்கதன் ராமரை நோக்கி பணிந்து வணங்கினான். பிறகு ராமர் அங்கதனிடம், அங்கதா, நீ தூதுவனாக ராவணனிடம் சென்று நான் சொல்லும் 2 விஷயங்களை கூறி அதற்கு அவன் கூறும் பதிலை எனக்கு வந்து சொல்வாயாக என்றார். ராமர் சொன்னதை கேட்ட அங்கதன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அங்கதன் ராமரிடம், ஐயனே, தாங்கள் என்னை தூதுவனாக தேர்வு செய்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ராவணனிடம் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை என்னிடம் கூறுங்கள் என்றான். ராமர், அங்கதா, நீ ராவணனின் இருப்பிடத்திற்கு சென்று சீதையை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் நான் அவனை விட்டுவிடுகிறேன். அப்படி இல்லை என்றால் போரில் அவனின் 10 தலைகளையும் சிதைத்து விடுவேன். இவற்றில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கும்படி கூறுவாயாக. இதற்கு அவன் கூறும் பதிலை என்னிடம் வந்து கூறுவாயாக என்று கூறி அங்கதனுக்கு விடை கொடுத்தார். அங்கதன் ராமர் தன்னை தூதுவனாக தேர்ந்தெடுத்ததை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டு அங்கிருந்து விரைந்து சென்றான். அங்கதன் ராவணனுடைய மணிமண்டபத்தை அடைந்தான். அங்கதனை பார்த்த அரக்கர்கள் அனுமன்தான் திரும்பி வந்துவிட்டான் என்று நினைத்து பயந்து ஓடினார்கள். ராவணனை பார்த்த அங்கதன், இவனை நம்மால் வெல்ல முடியுமா? இவனை ராமரை தவிர வேறு எவராலும் கொல்ல முடியாது என்று நினைத்து கொண்டான். பிறகு அங்கதன் ராவணன் முன்பு நின்றான். அங்கதனை பார்த்த ராவணன் மகோதரனிடம், மகோதரா, இந்த வானரம் நம் இலங்கை நகரை அழித்த வானரமா என்று கேட்டான். அதற்கு மகோதரன், அரசே, இந்த வானரம் இளம் வானரமாக இருக்கிறது. ஆதலால் இந்த வானரம் நம் இலங்கை நகரை அழித்த வானரமில்லை என்றான். பிறகு ராவணன் அங்கதனை பார்த்து, யார் நீ? எதற்காக இங்கு வந்தாய்? உன்னை கொன்று தின்பதற்கு முன் உண்மையைச் சொல் என்றான். இதை கேட்டு அங்கதன் பலமாகச் சிரித்தான். அனைத்திற்கும் தலைவனான, அனைத்துலகையும் வழிநடத்தும் ஸ்ரீராமன் அனுப்பிய தூதன் நான். அவர் உன்னிடம் சொல்லச் சொல்லி சில செய்திகளை கூறி அனுப்பியுள்ளார். அதை உன்னிடம் சொல்லவே தூதனாக இங்கு வந்தேன் என்றான். ராவணன், வானரமே, உன் தலைவன் என்ன சிவபெருமானா? இல்லை திருமாலா? இல்லை பிரம்மதேவனா? ஒரு வானரப்படையை கூட்டிக் கொண்டு கடலை தாண்டி வந்த ராமன் தானே உன் தலைவன்? ராமன் உலகை ஆள்பவனா என்று கூறி கேலியாகச் சிரித்தான். வானரமே, அந்த சிவன் கூட இலங்கைக்குள் தைரியமாக நுழைய முடியாத போது கேவலம் ஒரு மனிதனுக்காக நீ தூதுவனாக வந்திருக்கிறாய். முதலில் நீ யார்? உன் பெயர் என்னவென்று கூறு என்று ஆணவத்தோடு கேட்டான். அதற்கு அங்கதன், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அவர்கள் சோர்ந்து போன நிலையில் அவர்களுக்காக ஒருவனாகவே கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்த இந்திரன் மைந்தன் வாலியின் புதல்வன் நான். என் பெயர் அங்கதன் என்றான். வாலியின் பெயரை கேட்ட ராவணன், அடடே, நீ வாலியின் புதல்வனா? நான் வாலியின் நண்பனாவேன். உன் தந்தையை கொன்ற ராமனின் பின் நீ செல்லலாமா? இது உன் பெருமைக்கு இழிவல்லவா? நீ உற்ற நேரத்தில்தான் இங்கு வந்துள்ளாய். உன்னை நான் மகனாக பெற்றேன். அந்த மானிடர்கள் எப்படியும் ஒழிந்து விடுவார்கள். உன்னை நான் கிஷ்கிந்தைக்கு அரசனாக முடிசூட்டுகிறேன் என்றான். ராவணன் சொன்னதை கேட்ட அங்கதன் அவனை பார்த்து கேவலமாகச் சிரித்தான். நீ எனக்கு முடிசூட்டுகிறாயா? இங்கு உள்ள அனைவரும் அழிவது நிச்சயம் என்பதை மறந்துவிடாதே. உன் தம்பி விபீஷணன் ராமரிடம் சரணடைந்ததை மறந்துவிட்டாயா? ராமர் விபீஷணனை இலங்கையின் அரசனாக முடிசூட்டிவிட்டார். நீ வஞ்சனையாக பேசி என்னை உன் பக்கம் சாய்க்கலாம் என்று நினைக்காதே. அது ஒருபோதும் நடக்காது. தூதுவனாக வந்தவன் அரச பதவி ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய துரோகம்! அத்தகைய துரோகத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறி நகைத்தான். அங்கதன் கூறியதை கேட்டு ராவணன் கடுங்கோபம் கொண்டான். உடனே ராவணன் இவனை கொல்ல முனைந்தான். ஒரு வானரத்தை தன் கையால் கொல்வதா என்று நினைத்து கோபத்தை அடக்கிக் கொண்டான். ராவணன் அங்கதனிடம், நீ இங்கு எதற்காக வந்தாய் என்பதை சொல் என்றான். ராமர் என்னிடம், போருக்கு பயந்து அரண்மனையில் பதுங்கிக் கொண்டிருக்கும் உன்னிடம் அன்னை சீதையை ராமரிடம் ஒப்படைத்துவிடு. அப்படி இல்லை என்றால் போரில் அழிவது நிச்சயம் என்று ராமர் உன்னிடம் அன்பு காட்டும் பொருட்டு கூறினார் என்றான். மேலும் அங்கதன், உலகின் 8 திசைகளையும் போருக்குச் செல்லாமல் பயந்து கொண்டு உன் அரண்மனைக்குள் புகுந்து கொண்டால் உனக்கு பழியை தவிர வேறு என்ன கிடைக்கும் என்றான். ராவணனே, பெண்ணாசையால் அழிந்தவர் பலர். ஆசைக்கு அடிமையாகாதே. உன்னால் அரக்கர் குலம் அழியப் போகிறது என்பதை மறந்துவிடாதே. நீ இந்த 2இல் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றான்.
அங்கதன் கூறியதைக் கேட்ட ராவணன் பெரும் கோபங்கொண்டான். கோபத்தால் அவன் கண்கள் சிவந்தன. உடனே ராவணன், இவனை பிடித்து கொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அங்கதனை கொல்ல அரக்கர்கள் பாய்ந்தனர். அங்கதன் அந்த அரக்கர்களை தூக்கிக் கொண்டு வான்வெளியில் பறந்தான். அங்கதன் வான்வெளியில் போகும்போது அந்த அரக்கர்களை அடித்து கொன்று வீசினான். பிறகு அங்கதன் இலங்கை மக்களிடம், ராமர் போருக்கு வந்துவிட்டார், அரக்கர்களாகிய நீங்கள் அழிவது நிச்சயம் என்று அறிவித்துவிட்டு அங்கிருந்து ராமர் இருப்பிடத்தை அடைந்தான். அங்கதன் ராமரின் திருவடியில் விழுந்து வணங்கினான். ராமர் அங்கதனிடம், ராவணனை பார்த்து பேசினாயா? அவன் அதற்கு என்ன சொன்னான் என்று கேட்டார். அங்கதன் அங்கு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் ராமரிடம் கூறினான். பிறகு அங்கதன் ராமரிடம், இவ்வளவு நடந்த போதிலும் அவன் தன் ஆசையை விட்ட பாடில்லை என்றான். அங்கதன் சொன்னதை கேட்ட அனைவரும், இனி நடக்கப் போவது பெரும் போர்தான், சமாதானம் அல்ல என்பதை அறிந்து கொண்டனர். முதல் நாள் போர் தொடங்கியது. வானர சேனைகள் போருக்கு புறப்பட்டன. ராமர் இலங்கை நகரை சுற்றியுள்ள அகழிகள், அதாவது பாதுகாப்புக்காக அரண்மனை அல்லது கோட்டையை சுற்றி அமைக்கப்படும். நீர் நிரம்பிய கொடும்பள்ளம் அதனை முன்பு கடலில் அணை கட்டியது போல மரங்களையும் பாறைகளையும் கொண்டு வந்து போட்டு இந்த அகழியை மூடிவிடுங்கள் என்று வானரப்படைக்கு ஆணையிட்டார். ராமரின் ஆணைப்படி வானர வீரர்கள் இலங்கை நகரத்தின் 4 புறத்திலும் உள்ள அகழிகளை மூடினார்கள். வானரப்படைகள் அகழியை மூடிய பின் கோட்டை மதிலின் உச்சிக்கேறி சென்று போருக்கு ஆரவாரம் செய்தனர். வானர வீரர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தினால் கோட்டை மதிச்சுவர்கள் தரையில் அழுந்தின. அப்பொழுது இலங்கை நகரத்துக்குள் அரக்கர் படையும் போருக்கு எழுந்தன. முரசுகள் முழங்கின. இரு படைகளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக நின்று மோதத் தொடங்கின. வானர படை வீரர்கள் மரங்களையும் கற்களையும் தத்தம் பற்களையும் ஆயுதமாக கொண்டு போர் புரிந்தனர். அரக்கர்கள் வில், அம்பு, வேல் கொண்டு போர் செய்தனர். போர் 2 புறத்திலும் மிக கடுமையாக நடந்தது. வானர வீரர்கள் வீசிய கற்களையும் மரங்களையும் அரக்கர்கள் தங்கள் ஆயுதங்களை கொண்டு பொடி பொடியாக்கினர். போர் நடந்த இடம் இரத்த வெள்ளமாக காட்சியளித்தது. வானர வீரர்கள் அவர்களது பற்களாலும் கைகளாலும் அடித்து அரக்கர்களை கொன்றனர். அரக்கர்கள் வீசிய அம்புகளாலும் வேலாலும் வில்லாலும் பல்லாயிர வானர வீரர்கள் மாண்டு போயினர். இலங்கை நகரத்தின் மதில்கள் இரத்தத்தால் சிவந்து காணப்பட்டன. யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை எழுந்தபோது புழுதி படலம் வானுயர் எழுந்தது. அரக்கர் படைகளின் பெரும் பலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் வானர சேனைகள் பயந்து ஓடின. இதை பார்த்த சுக்ரீவன் கடும் கோபமடைந்தான். உடனே சுக்ரீவன் தன் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கடம்ப மரத்தை வேரோடு பிடுங்கி போர் செய்தான். மரத்தால் அரக்கர்களின் படைகளை சம்ஹாரம் செய்தான். அரக்கர்கள் தோல்வி முகத்தில் இருப்பதை பார்த்த வச்சிரமுட்டி என்னும் கொடிய அரக்கன் கண்களில் தீப்பொறி பறக்க அங்கு வந்து சேர்ந்தான். வச்சிரமுட்டி செய்த போரில் வானரங்கள் பலர் மாண்டனர். தன் படை வீரர்கள் மாண்டு போவதைக் கண்டு கடும் கோபம் கொண்ட சுக்ரீவன் அந்த வச்சிரமுட்டி மீது பாய்ந்தான். அவனது வில்லையும் கவசத்தையும் அறுத்து எறிந்துவிட்டு ஆலகால விஷம் போல் போரிட்டு வச்சிரமுட்டியையும் கொன்றான். வச்சிரமுட்டி இறந்த பின் அரக்கர்களின் படைநிலை கலைந்து ஓடத் தொடங்கியது. இதனைக் கண்டு வானரர்கள் ஆரவாரம் செய்தனர். இலங்கையில் கிழக்கு வாயிலில் அரக்கர்கள் வீசிய சூலம், வாள், வேல், வாளி முதலான ஆயுதங்களால் வானர வீரர்களை கொன்றனர். வானர வீரர்கள் வீசிய குன்றுகளாலும் மரங்களாலும் அரக்கர்கள் பலர் மாண்டனர். அப்போது வானரப்படை தளபதி நீலன் ஒரு பெரிய கடம்ப மரத்தை பிடுங்கி அரக்கர் படை மீது வீசினான். அரக்கர்களின் தேர்களும் குதிரைகளும் அரக்க வீரர்களும் இதனால் மாண்டு வீழ்ந்தனர். அப்பொழுது நீலனை எதிர்க்க கும்பானு என்னும் அரக்கன் வந்து சேர்ந்தான். மற்றொரு பக்கத்தில் இடும்பன் என்னும் கரடிப்படை வீரன் கும்பானுவை எதிர்த்து போரிட வந்தான். இருவருக்கும் இடையே கடும் போர் நடந்தது. நீண்ட நேர போருக்கு பின் அரக்கனை இடும்பன் தன் கைகளால் அடித்தும் வாயால் கடித்தும் அவனை கொன்றான். சுமாலியின் மகன் பிரஹஸ்தன் அரக்கர் படைகள் தோற்பதைக் கண்டு போர் புரியத் தொடங்கினான். இதனை பார்த்த வானர படை தலைவன் நீலன் ஒரு பெரிய மரத்தை எடுத்து வீசினான். பிரஹஸ்தன் விட்ட அம்புகளால் அம்மரம் பொடி பொடியாகி கீழே விழுந்தது. நீலன் மரங்களை பிடுங்கி வீசி பிரஹஸ்தனின் தேர், வில், கொடி முதலியனவற்றை அறுத்தெறிந்தான். பிறகு பிரஹஸ்தன் தரையில் இறங்கி நேருக்கு நேர் போர் புரியத் தொடங்கினான். நீலன் பிரஹஸ்தனை தன் பலத்தால் தூக்கி எறிந்தான். பிரஹஸ்தனும் நீலனை பயங்கரமாக அடித்தான். இதனால் நீலன் கீழே விழுந்தான். கோபங்கொண்ட நீலன் பிரஹஸ்தனை மார்பில் பலமாக ஓங்கி அடித்தான். பிறகு நீலன் விடாமல் பிரஹஸ்தனை தோளிலும் மார்பிலும் நெற்றியிலும் மாறி மாறி குத்தினான். வலி தாங்க முடியாமல் பிரஹஸ்தன் அந்த இடத்திலேயே விழுந்து இறந்தான். இதை பார்த்த அரக்கர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி ஒளிந்தனர். தெற்கு வாயிலில் அங்கதன் சுபாரிசன் என்னும் அரக்கனுடன் போரிட்டான்.
அங்கதனுடைய பலமான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் சுபாரிசன் போரில் மாண்டு போனான். சுபாரிசன் மாண்டு போனதை அறிந்து அரக்கர் படைகள் அங்கிருந்து ஓடி ஒளிந்தனர். மேற்கு வாயிலில் அனுமன் துன்முகன் என்னும் அரக்கனையும் அவனது 200 கோடி சேனைகளையும் எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருந்தான். அனுமனின் கைகளால் ஏராளமான அரக்கர்கள் மாண்டனர். அனுமன் துன்முகனுடன் கடுமையாக போரிட்டு அவனை கொன்றான். இவ்வாறு 4 வாயில்களில் போர் நடந்தது. தூதுவர்கள் 4 வாயில்களிலும் நடந்த போரை பற்றி ராவணனிடம் சென்று செய்தியை கூறினர். அவர்கள் கிழக்கு வாயிலில் பிரஹஸ்தன், தெற்கு திசையில் சுபாரிசன், வடக்கு வாயிலில் வச்ரமுட்டி, மேற்கு வாயிலில் துன்முகன் மாண்ட செய்தியை ராவணனிடம் கூறினார்கள். தூதர்கள் சொன்ன செய்தியை கேட்டு ராவணனின் முகம் தீ போல் சிவந்தது. ராவணன், பிரஹஸ்தனை கொன்றவன் யார் என்று கோபத்துடன் கேட்டான். அதற்கு தூதர்கள், பிரஹஸ்தனை கொன்றது வானர படைத்தலைவன் நீலன் என்றார்கள். இந்திரனையும் வென்ற பிரஹஸ்தன் மிகுந்த பலம் கொண்டவன். இவ்வளவு பலம் கொண்ட பிரஹஸ்தனை கேவலம் ஒரு குரங்கு கொன்றுவிட்டதா என்று மனதில் நினைத்து புலம்பினான். கோபம் ராவணனின் தலைக்கேறியது. உடனே அவன் போருக்கு தயாராகி 1000 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறினான். இத்தேர் இந்திரன் போரில் தோற்றபோது ராவணனுக்கு கொடுத்த தேர். அதிரும்படி ஒலி எழுப்பும் தேர். இத்தேர் விண்ணுலகுக்கும் சென்று வரும் வலிமை பெற்றது. ராவணன் தான் வணங்கும் ருத்ரனை மனதால் வணங்கி தன் வில்லை கையில் எடுத்து அதில் நாணை பூட்டி ஒலி எழுப்பினான். பிறகு அவன் தன் மார்பில் கவசத்தை அணிந்து கொண்டு தும்பை பூவை மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டான். ராவணன் போருக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டான். ஏவலர்கள் ராவணனின் தலைக்கு மேல் வெண்கொற்ற குடையை பிடித்துக் கொண்டனர். முரசுகள் முழங்கின. இதனை பார்த்து தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். ராவணனின் தேரில் வீணை கொடி பறந்தது. ராவணன் முதல் நாள் போருக்கு புறப்பட்டான். ராவணனின் கண்களில் தீப்பொறி பறக்க அவன் போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான். ராவணன் கோபத்தோடும் படைகளோடும் போருக்கு வந்த செய்தியை ஒற்றர்கள் ராமனிடம் ஓடிச் சென்று தெரிவித்தனர். ராமர் போர்க்கோளம் பூண்டு தன் கோதண்டத்தையும் வில்லையும் கவசத்தையும் கட்டிக்கொண்டு தும்பை மாலை சூடிக்கொண்டு புறப்பட்டார். லட்சுமணனும் ராமனோடு போர்க்கோளம் பூண்டு ராவணனை போரில் சந்திக்க புறப்பட்டான். எதிரெதிராக அரக்கர் சேனையும் வானர சேனையும் போருக்கு தயாராக நின்றனர். போர் தொடங்கியது. அரக்கர் சேனையும் வானர சேனையும் மிக கடுமையான போரில் ஈடுபட்டனர். இதற்கு காரணம் வானர படைகளுக்கு ராமர் தலைமை வகித்து போரிடுவதும் அரக்கர் படைக்கு ராவணன் தலைமை வகித்து போரிடுவதுதான் இந்த கடுமையான போருக்கு காரணம். போரில் வானர வீரர்கள் மிக கடுமையாக போர் புரிந்தனர். ஒரு புறம் வானர படை வீரர்கள், மற்றொரு புறம் அரக்க படை வீரர்கள் கடுமையாக போர் புரிந்தனர். போரில் மாண்டவர்கள் பலர். இதனால் அந்த இடம் இரத்த பூமியாக தென்பட்டது. காணும் இடமெல்லாம் பிணங்களாக தெரிந்தன. ராவணன் தன் வில்லில் நாணை பூட்டி அம்புகளை எய்த தொடங்கினான். அப்போது சுக்ரீவன் அங்கு வந்து ராவணனை தடுத்து நிறுத்தி போர் புரிய தொடங்கினான். இருவருக்கும் இடையில் மிக கடுமையாக போர் நடந்தது. ராவணனின் பலமான தாக்குதலை தாக்கு பிடிக்காமல் சுக்ரீவன் மயங்கி கீழே விழுந்தான். இதை பார்த்த அனுமன் அங்கு வந்தான். ராவணா, பலம் இருந்தால் என்னிடம் வந்து போரிடு என்றான். பிறகு அனுமன் தன் பக்கத்தில் இருந்த பெரிய மரம் ஒன்றை பிடுங்கி ராவணன் மீது வீசினான். ராவணன் அம்மரத்தின் மீது ஓர் அம்பை ஏவி அதை தூள் தூளாக்கினான். அனுமன் மறுபடியும் ஒரு மலையை பிடுங்கி ராவணனை நோக்கி எறிந்தான். ஆனால் ராவணன் அதை தடுக்கும் முன்பு மரம் அவனது தோளை தாக்கியது. இதனால் பெருங்கோபம் அடைந்த ராவணன் அம்புகளை அனுமன் மீது எய்தினான். ராவணன் எய்திய அம்புகள் அனுமனின் உடலை துளைத்தது. ஆனால் அனுமன் அதை பொருட்படுத்தாமல் போர் புரிந்தான். அனுமன் மறுபடியும் ஒரு மரத்தை பிடுங்கி ராவணனை நோக்கி எறிந்தான். ஆனால் அந்த மரம் ராவணனின் தேரோட்டியின் மேல் விழுந்து பல அரக்கர்களை கொன்றது. உடனே வேறொரு தேரோட்டி தேரில் ஏறி தேரை செலுத்தினான். ராவணன் 1000 அம்புகளை வானர படைகள் மீது எய்தினான். இதனால் பல வானரங்கள் மாண்டனர். ராவணனின் அம்புகளுக்கு வானர வீரர்கள் பலர் இரையாயினர். ராவணனது வில் திறமையை கண்ட லட்சுமணன், இவனை என் அம்புகளுக்கு இரையாக்குவேன் என்று விரைந்து வந்தான். அங்கு வந்த லட்சுமணன் தன் வில்லின் நாணை இழுத்து ஒலி எழுப்பினான். அங்கு அனுமனின் உடலில் பல அம்புகள் துளைத்து கீழே வீழ்ந்து கிடைப்பதை கண்டான். உடனே லட்சுமணன் அம்புகளை ஏவி பல அரக்கர்களை அழித்தான். அரக்கர் படைகளும் லட்சுமணனை சூழ்ந்து தாக்கத் தொடங்கினர். அரக்கர்கள் இவன் ராவணனை நெருங்கிவிடக்கூடாது என்று உறுதி கொண்டு லட்சுமணனை எதிர்த்து போரிட்டனர். அரக்கர்கள் வீசிய அம்புகளை லட்சுமணன் தகர்த்து எறிந்தான். கட்டுக்கடங்காத அம்புகள் லட்சுமணனின் உடலில் நுழைந்தது. லட்சுமணன் தனித்து நின்று அரக்கர்களை அழிப்பதைக் கண்ட ராவணன் கடுங்கோபம் கொண்டு தேரை செலுத்தி லட்சுமணனின் அருகில் வந்தான்.
தன் முன் வந்து நின்ற ராவணனை பார்த்த லட்சுமணனுக்கு கோபம் அதிகமானது. லட்சுமணன் ராவணனை பார்த்து, அன்னை சீதையை காவல் புரிந்த என்னை வஞ்சனையால் கவர்ந்து சென்ற நீ என்னிடமிருந்து தப்பிச் செல்ல முடியாது என்றான். பிறகு லட்சுமணன் அம்புகளை ராவணன் மீது எய்தினான். ராவணனும் லட்சுமணன் மீது அம்புகளை எய்தினான். தன் அம்புகளால் லட்சுமணன் ராவணனை செயலிழக்கும்படி செய்தான். ராவணன் லட்சுமணனின் கவசத்தை அறுத்தெறிந்தான். அப்பொழுது அனுமன் எழுந்து, ராவணா, இப்பொழுது நாம் முஷ்டி யுத்தம் புரிவோம் என்றான். பிறகு அனுமன் தனது விஸ்வரூபத்தை எடுத்து நின்றான். அனுமன் ராவணனை பார்த்து, ராவணா, வா, என்னை எதிர்த்து சண்டையிடு என்றான். ராவணனும் துணிச்சலோடு சண்டைக்கு எதிர்த்து நின்றான். அனுமன் ராவணனிடம், நான் குத்தும் ஒரு குத்துக்கு உன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரு குரங்கின் வலிமையை நீ பார்த்திருக்க மாட்டாய். இன்று நீ காண்பாய் என்றான். பிறகு அனுமன், ராவணா, உன் மார்பில் நான் ஒரு குத்து குத்துவேன். நீ பிழைத்துக் கொண்டால் என் மார்பில் குத்து, நான் பிழைத்துக் கொண்டால் இனி உனக்கும் எனக்கும் போர் புரிய நிலைமையில்லை என்றான். ராவணன் அனுமனின் வீர வசனங்களை கேட்டு, அனுமனே, உன் வீரத்திற்கு நிகர் எவரும் இல்லை. நான் உன் முஷ்டி யுத்தத்திற்கு சம்மதிக்கிறேன். அனுமனே, ஒரு மாவீரனோடு போரிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனி நான் போர் புரிய தேவையில்லை. வா, என்னை வந்து குத்து என்று மார்பை காட்டி நின்றான். அனுமன் ராவணனிடம், நான் உன் வீரத்தை பாராட்டுகிறேன் என்றான். பிறகு அனுமன் ஆரவாரம் செய்து தன் கண்களை அகல விரித்து தன் கையின் 5 விரல்களை பலமாக மடக்கி ராவணனின் கவசம் அணிந்த உடல் சிதறும்படி ராவணனின் மார்பில் ஓங்கி குத்தினான். அனுமனுடைய ஒரு குத்தினால் மலைகள் பெயர்ந்து விழுந்தன. இதனை பார்த்த அரக்கர்கள் மூர்ச்சித்து கீழே விழுந்தார்கள். மலைகள், பாறைகள், மரங்கள் எல்லாம் நிலை குழைந்து போயின. இதை பார்த்த தேவர்கள் நடுங்கி போனார்கள். வானர வீரர்களும் நிலை குழைந்து போனார்கள். அனுமனின் ஒரு குத்தால் ராவணனுக்கு உயிர் போய் உயிர் வந்தது. அவனது கண்களிலிருந்து தீ வெளிப்பட்டது. நிலை தடுமாறினான். பிறகு தன் உணர்வை பெற்ற ராவணன் அனுமனிடம், உனக்கு நிகர் எவரும் இல்லை. இதுவரை நான் அடையாத துன்பத்தை எனக்கு காட்டிவிட்டாய். எனக்கு நிகரான வலிமை உன்னிடம் இருக்கிறது. நீ சிறந்த வீரன் என்பதையும் அறிந்து கொண்டேன். ராவணன் அனுமனிடம், இப்பொழுது நான் உன் மார்பில் குத்துகிறேன். என் குத்தினால் நீ மாண்டு போவாய். அப்படியில்லாமல் நீ பிழைத்துக் கொண்டால் உனக்கு அழிவில்லை. உன்னால் என்னை கொல்ல முடியவில்லை என்றாலும், என்னால் உன்னை கொல்ல முடியவில்லை என்றாலும் உனக்கும் எனக்கும் போர் இல்லை என்று கூறினான். பிறகு அனுமன் தன் மார்பை காட்டி ராவணன் முன் நின்றான். ராவணன் கண்களில் தீப்பொறி பறக்க பற்களை கடித்து விரல்களை பலமாக மடித்து அனுமனின் மார்பில் ஓங்கி குத்தினான். மேருமலை போல் நின்ற அனுமன் ராவணனின் பலமான அடியால் சற்று நிலை தடுமாறினான். அனுமன் நிலை தடுமாறியதை பார்த்த தேவர்கள் மிகவும் வருந்தினர். இவர்களுடைய போர் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது. மற்ற இடங்களில் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. வானரப்படைகள் கற்களையும் மலைகளையும் பாறைகளையும் எடுத்து அரக்கர்கள் மீது வீசினர். இதனை பார்த்த ராவணன் வானரங்களை தன் அம்புகளுக்கு இரையாக்கினான். ராவணன் வானர வீரர்களை கொன்று குவித்த வண்ணம் இருந்தான். ராவணனால் வானர வீரர்கள் பலர் மாண்டனர். ராவணனின் அம்பு வானர படைத்தலைவன் நீலனின் உடலில் துளைத்தது. இதனால் நீலன் மயங்கி வீழ்ந்தான். ஜாம்பவானும் ராவணனின் ஆயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்தான். இதை பார்த்த லட்சுமணன் தன் வில்லை எடுத்து ராவணனின் அம்புகளை தகர்த்து எறிந்தான். லட்சுமணன் ஓர் வில்லினால் ராவணனின் கை வில்லை அறுத்தெறிந்தான். லட்சுமணனின் வீரத்தையும் போர் திறமையும் கண்டு ராவணன் லட்சுமணனை புகழ்ந்தான். உன் போர் வலிமை சிறப்பாக உள்ளது. அம்பு தொடுக்கும் உன் கையின் விவேகமும் நீ எதிர்த்து நிற்கும் உன் தைரியமும் மிகச் சிறந்தது. நீ மற்றவர்களை காட்டிலும் ஒப்பற்றவன் என்றான். பிறகு ராவணன், லட்சுமணா, உன் அண்ணன் ராமனும் இந்திரனை வென்ற இந்திரஜித் மற்றும் என்னை காட்டிலும் உனக்கு நிகர் சிறந்த வீரர் இவ்வுலகில் இல்லை என்றான். பிறகு லட்சுமணன் ராவணனை பார்த்து அம்புகளை ஏவினான். ராவணனோ இவனை வெல்லுதல் என்பது மிக எளிதான விஷயம் அல்ல என்று நினைத்து பிரம்மன் கொடுத்த ஒளிமிக்க வேலை எடுத்து லட்சுமணன் மீது வீசினான். அந்த வேல் லட்சுமணனின் அம்புகளை தகர்த்தெறிந்து லட்சுமணன் மேல் பாய்ந்தது. லட்சுமணன் மயங்கி கீழே விழுந்தான். லட்சுமணன் மயங்கி விழுந்ததை பார்த்த வானர வீரர்கள் பயந்து ஓடினர். அரக்கர்கள் ஆரவாரம் செய்தனர். லட்சுமணன் மயங்கி கீழே விழுந்ததை பார்த்த ராவணன் அருகில் சென்று லட்சுமணனை தூக்க முயன்றான். வெள்ளிமலையை அள்ளி எடுத்த ராவணனால் லட்சுமணனை தூக்க முடியவில்லை. தன் 20 கரங்களாலும் தூக்க முயற்சித்தும் ராவணனால் தூக்க முடியவில்லை. லட்சுமணனை சிறிதும் கூட ராவணனால் அசைக்க முடியவில்லை. லட்சுமணனை தூக்க முடியாமல் ராவணன் பெருமூச்சு விட்டான். இதனை பார்த்த அனுமன் லட்சுமணனை தூக்கிக் கொண்டு அவ்விடத்தை விட்டுச் சென்றான். ராவணனால் தூக்க முடியாத லட்சுமணனை அனுமன் எளிதாக தூக்கிச் சென்றதை பார்த்து
அரக்கர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அனுமன் லட்சுமணனை தூக்கிச் சென்றது ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கிச் செல்வது போல் இருந்தது. மயக்கம் தெளிந்த லட்சுமணன் அனுமனை அழைத்துக் கொண்டு ராமர் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். ராமர் ராவணனுடன் போர் புரிய ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார். ராவணன் தன் தேரை செலுத்திக் கொண்டு ராமருக்கு எதிரே வந்து நின்றான். போர் புரிய ராவணன் தேரில் வந்து நின்றதும் அனுமன் ராமர் தரையில் நின்று போர் புரிவதா என்று நினைத்து வருந்தினான். பிறகு அனுமன் ராமரிடம், பெருமானே, தாங்கள் என் தோளின் மேல் ஏறி போர் புரியுமாறு வேண்டினான். ராமரும் அனுமனின் வேண்டுகோளை ஏற்று போர் புரிய தொடங்கினார். ராமர் மற்றும் ராவணனின் யுத்தத்தை காண்பதற்கு பிரம்மன் முதலான தேவர்கள் வானத்தில் வந்து ராமர் வெற்றி பெற வாழ்த்தினார்கள். ராமர் ராவணனுடன் போர் புரிய ஆயத்தமாகி தன் வலிமையான கோதண்டத்தின் நாணை இழுத்து ஒரு பேரொலி எழுப்பினார். ராவணன் வில்லை வளைத்து கணக்கற்ற அம்புகளை ஒரே நேரத்தில் தொடுத்தான். ராவணன் எய்த அம்புகளை துண்டுகளாக்கி பின் 5 கொடிய கணைகளை ராமர் விடுத்தார். இந்த கணைகள் பல அரக்கர்களை ஒழித்தது. ராமர் ராவணனுக்கும் இடையில் கடும்போர் நடந்தது. ராமரின் கோதண்டத்திலிருந்து வந்த அம்புகள் அரக்கர்களின் தலைகளை அறுத்து பல்லாயிர அரக்கர்களையும் வீழ்த்தியது. ராமரை சுமந்து கொண்டிருக்கும் அனுமன் தன் கைகளாலும் கால்களாலும் அரக்கர்களை கொன்று வீழ்த்தினான். எந்த திசையை பார்த்தாலும் அரக்கர்களின் பிணங்கள் குவிந்த வண்ணமாக கிடந்தன. யானைகளும் குதிரைகளும் என அனைத்தும் ராமரின் அம்புகளுக்கு இரையாயின. கடைசியில் ராவணன் மட்டும் தனித்து நின்றான். தன் அரக்கர் படைகள் பிணங்களாக குவிந்து கிடப்பதை பார்த்த ராவணன் கடும் கோபம் கொண்டான். உடனே அவன் ராமரை நோக்கி அம்பு எய்தினான். ராமர் அந்த அம்பை உடைத்து தூள் தூளாக்கிவிட்டு மற்றொரு அம்பை ராவணனை நோக்கி எய்தினார். இந்த அம்பு ராவணனின் வில்லை அறுத்தது. ராமர் மறுபடியும் ஒரு அம்பை ஏவி ராவணனின் தேரை அறுத்து ஒடித்தார். ஆனால் ராவணனுக்கு புதியதாக தேர்கள் வந்து கொண்டிருந்தன. ராமர் புதியதாக வந்த அனைத்து தேர்களையும் அறுத்து ஒடித்தார். ராமர் மற்றொரு அம்பை ஏவி ராவணனின் தலையில் அலங்கரித்து கொண்டிருக்கும் 10 மணி மகுடங்களையும் கீழே வீழ்த்தினார். அப்பொழுது ராவணன் சந்திரன் இல்லாத இரவு போலவும் சூரியன் இல்லாத பகல் போலவும் காட்சியளித்தான். ராவணன் போர்க்கருவிகள், வில், தேர், அரக்கர் படைகள் எதுவும் இல்லாமல் தன் கால் விரலால் நிலத்தை களைத்து கொண்டு தலை குனிந்து நின்றான். இதனை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள், தர்மத்தை அழித்த பாவிகளின் நிலைமை இதுதான் என்றனர். ராமர் தன் எதிரில் தலைகுனிந்து நிற்கும் ராவணனை பார்த்து இரக்கம் கொண்டு, ராவணா, இப்பொழுது உன்னிடம் எதுவும் இல்லாமல் வெறும் கையுடன் இருக்கிறாய். இப்பொழுது உன்னை கொல்வது நன்றல்ல. இப்பொழுது தெரிந்து கொள், தர்மத்தால் மட்டுமே போர்களில் வெல்ல முடியுமே தவிர வலிமையால் அல்ல. நான் உன்னை அரக்கர்களை கொன்றதை போல கொன்றிருப்பேன். ஆனால் தனித்து நிற்கும் உன்னுடைய நிலையை பார்த்து உன்னை கொல்லாமல் விட்டுவிடுகிறேன். அரக்கனே, இங்கிருந்து ஓடிப்போய் உன் நகரத்திற்குள் ஒளிந்து கொள் என்றார். உனக்கு நான் மறுபடியும் ஒரு வாய்ப்பளிக்கிறேன். சீதையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு விபீஷணனை இலங்கையின் அரசனாக முடிசூட்டிவிடு. உன்னை நான் மன்னித்து உயிருடன் விடுகிறேன். அப்படி இல்லை என்றால் என்னை எதிர்த்து போர் புரியும் ஆற்றல் உன்னிடம் இருந்தால் உன் சேனைகளை திரட்டி என்னை எதிர்த்து போரிடு என்றார். இப்பொழுது நீ இங்கிருந்து செல். உன் மனைவி உன்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பாள். நாளை உன் படைகளை திரட்டி கொண்டு இங்கு வா என்றார். தோல்வி என்பதை அறியாத ராவணன் இன்று தன் வீரத்திற்கு இழுக்கு நேர்ந்து விட்டதை நினைத்த ராவணனால் ஒன்றும் பேச முடியவில்லை. இன்று ஒரு மனிதன் தன்னை இன்று போய் நாளை வா என்று சொல்லும் அளவிற்கு தன் நிலைமை தாழ்ந்து போனதை நினைத்து ஏளனமாக சிரித்தான். பிறகு ராவணன் நிலத்தை பார்த்தவாறே தன் அரண்மனையை நோக்கிச் சென்றான். முதல் போர் முடிவு பெற்றது. இறுதியாக ராவணனிடம் இருந்தது வீரம் மட்டும்தான். ராவணன் போரில் தன் பெருமைகளை இழந்துவிட்டு ராமர் கொடுத்த உயிர் பிச்சையை மட்டும் வைத்துக்கொண்டு அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ராவணன் இலங்கைக்குள் நுழையும் போது சூரியன் மறையத் தொடங்கியது. ராவணன் இலங்கையில் நுழையும் போது அவன் எத்திசையும் யாரையும் பார்க்கவில்லை. தலையை குனிந்தவாறு அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அரண்மனையில் ராவணன் வரும்போது இருக்கும் பரபரப்பு அன்று அங்கு தென்படவில்லை. அங்கு ராவணனின் மனைவிமார்களும் உறவினர்களும் சேனை தலைவர்களும் நின்று கொண்டிருக்க அவன் யாரையும் பார்க்காமல் நேராக தன் அறைக்குச் சென்று போரில் எவ்வாறு வெல்வது என்பதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். ராவணன் மெய்காப்பாளனை அழைத்து தூதர்கள் 4 அழைத்து வரும்படி சொன்னான். உடனே தூதர்கள் 4 அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் மணகதி, வாயுவேகன், மருத்தன், மாமேகன் என்பவர்கள். ராவணன் அவர்களிடம் 4 திசைகளுக்கும் சென்று அரக்கர்களை ஒன்று திரட்டி வரும்படி கூறினான். பின் ராவணன் யாரையும் பார்க்க விருப்பமின்றி தன் படுக்கைக்குச் சென்றான். சீதையை மட்டும் மனதில் நினைத்து கொண்டிருந்த ராவணனுக்கு இப்பொழுது கவலை தொற்றிக் கொண்டது.
கவலையால் ராவணனுக்கு தூக்கம் வரவில்லை. நான் பெற்ற தோல்வியைக் கண்டு தேவர்கள் சிரிப்பார்கள். என் பகைவர்களும் மண்ணுலகத்தில் உள்ளோரும் சிரிப்பார்கள். அது மட்டுமின்றி அழகும் அன்பும் மென்மையும் உடைய சீத்தை என்னை பார்த்து சிரிப்பாளே என்று நினைத்து கவலை கொண்டான். ராவணன் தூக்கம் வராமல் தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரசவைக்குச் சென்று தன் அரியணையில் அமர்ந்தான். ராவணன் கவலையுடன் இருப்பதைக் கண்டு ராவணனின் பாட்டன் மாலியவான் எழுந்து அன்புடன் கேட்டார். பேரப்பிள்ளையே, உன் முகம் ஏன் இவ்வளவு வாடியிருக்கின்றது? உன் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கேட்டார். ராவணன், பல வெற்றிகளைக் கண்ட நான் இன்று ஒரு மனிதனிடம் தோற்றுவிட்டேன். ராமன் என் சேனைகள் அனைத்தையும் அழித்துவிட்டான். இந்திரன், சிவன், திருமால் ஆகிய மூவரையும் வென்ற பேராற்றலுடைய நான் ராமனிடம் இன்று தோற்றுவிட்டேன். நான் திக் விஜயம் செய்தபோது இந்திரன், திருமால், பிரம்மன், ஈசன் என அனைவரையும் வென்றுவிட்டேன். ஆனால் இன்று ஒரு மனிதனான ராமனை என்னால் வெல்ல முடியவில்லை என்பதை நினைத்து வருந்துகிறேன். ராமன் வீரம் நிறைந்தவன். அவன் என்னுடன் போர் புரியும் போது கோபமோ பரபரப்போ தெரியவில்லை. மிகவும் நுணுக்கமாக போர் புரிந்தான். இன்று அவன் மிகுந்த கோபத்துடன் போர் புரிந்திருந்தால் நான் இன்று தங்கள் முன் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். ராமனின் போரின் வீரத்தை நான் என்னவென்று சொல்வது? ராமனின் பாணங்கள் அனைத்தும் எரிக்கும் வல்லமை உடையது. ராமரிடம் தன் பெருமைகள் அனைத்தையும் இழந்துவிட்டு இங்கு வந்துள்ளேன் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினான்.